शांति शांति शांति. அது பீதி. அதாவது 8ஆம் இடத்துக்கு ராகு போயிட்டாலே திடீர்னு ஏதாவது துரதிருஷ்டங்கள் நடக்குமான்னு எல்லாம் பயமுறுத்துவது. அப்படியெல்லாம் ஒன்று நடக்க போறதில்லை. குரு அவ்வளவு அழகாக 12ஆம் இடத்துக்கு. அப்போ ஆரோக்கியத்துடைய விஷயத்துல வயிற்று கோளாறுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அப்புறம் ஸ்கின் டிசீஸ். இந்த ஸ்கின் டிசீஸ் மேக்சிமம் 2 காரணத்துல தான் வரும். என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சுவாச மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத, கொஞ்சம் வெளியூர் போகக்கூடிய, கொஞ்சம் கேப் ரொம்ப தூரமாக தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா காஞ்சிபுரம் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அந்த மாமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்களை விற்கணுமா 18th அக்டோபருக்கு அப்புறம் 2வது செக்மெண்ட் அல்லது 3வது செக்மெண்ட். 2வது செக்மெண்ட்டுக்கு நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. 3வது செக்மெண்ட் சொத்துக்கள் வாங்க வேண்டுமா இப்ப இருந்தே பிளான் பண்ணலாம். ஆனா இந்த 18th அக்டோபர்ல இருந்து 5th டிசம்பருக்குள்ள வாங்கினா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால சொத்துக்கள் வாங்குவதில் தவறு இல்லை, வாங்கத்தான் போகிறீர்கள். அதுல விரயம் அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहम अस्मि सोहम अस्मि ब्रह्माहम अस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சண கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சி பலன்கள், அதாவது வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கூடி கடக ராசியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் சேர்த்து கொண்டு நம்ம சனி 9ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறார். ராகு 8ஆம் இடத்துக்கும் கேத்து 2ஆம் இடத்துக்கும் வந்திருக்கிறார். குரு உங்களுடைய 12ஆம் இடம் ஆகிய, அதாவது மறைவு ஸ்தானம் ஆகிய, டாப் மோஸ்ட் மறைவு ஸ்தானம்னா 12ஆம் இடம் தான். அதனுடைய இந்த 12ஆம் இடத்தில் மிருகஷிரா, ஆர்திரா, புனர்வசு இந்த நட்சத்திரங்களுக்கு போக போகிறார். ஆக கடக ராசியில் நமக்கு புனர்பூசம் 1 பாதமும், பூசம் என்று சொல்லப்படுகின்ற புஷ்யம் 4 பாதமும், ஆஸ்லேஷா என்று சொல்லப்படுகின்ற ஆயுள்யம் 4 பாதமுமாக இருக்கிறது. இப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் தான் இந்த பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, மொத்தம் இந்த குரு பயிற்சியானது 384 நாட்கள், அதாவது 12.5 மாதம். இதில் கிட்டத்தட்ட 264 நாட்கள் அவர் நேர்கத்தியாகவும் 8 மாதம்னு வச்சுக்கோங்க. பிறகு 4 மாதங்கள் 120 நாட்கள் வக்கரகதியாகவும் இருக்கிறார். வக்கரகதி என்பது உங்களுக்கு நவம்பர் 11 தொடங்கி மார்ச் 11 வரைக்கும் 4 மாதங்கள். இது ஒரு நாலேஜ், ரைட்டா? குருவனுடைய பயிற்சி எப்படி இருக்க போறது. ஆனால் நம்ம பலன் பார்க்கிறது 3 செக்மெண்டா பார்க்க போகின்றோம். குரு முதல்ல மிதுன ராசியில் மிருகசிரா நட்சத்திரத்துல 1 மாதமும், ஆர்திரா நட்சத்திரத்தில் 2 மாதமும், பிறகு புனர்வசு நட்சத்திரத்தில் அதாவது 3 பாதங்களில் 2 மாதம், ஆக 5 மாதங்கள் முதல்ல மிதுனத்துல இருக்கிறார். இது முதல் செக்மெண்ட். இது 14ஆம் தேதியிலிருந்து 18 அக்டோபர் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, குடுகுடுன்னு ஓடி போய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார், உச்ச குருவாக மாறுகிறார். ஆனால் புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் இருக்கிறார். அங்க ஒரு 48 நாட்கள், அதில் 24 நாட்கள் அதிச்சாரமாகவும், மீண்டும் 24 நாட்கள் வக்கரகதியாகவும் ஒரு 1.5 மாசம் இருக்கின்றார். பிறகு மீண்டும் மிதுன ராசிக்கே புனர்பூச நட்சத்திரத்திலேயே 96 நாட்கள் வக்கரமாக அப்படியே ரிட்டர்ன் மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83 நாட்கள் நேர்கதியாக இருந்து, ஆக 179 நாட்கள் அங்க இருக்கிறார். அதுதான் 6 மாதங்கள். அப்ப முதல்ல 5 மாதம் இங்க இருக்கிறார். பிறகு 1.5 மாதத்திற்கு கடகத்திற்கு போகிறார்.
பிறகு மீண்டும் வந்து மிதுனத்துக்கே வர்றார். இதுதான் 3 செக்மெண்ட். புரியுறதா? அப்படியே குழப்பற மாதிரி இருக்கிறதா? சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. முதல் 5 மாதங்கள் மிதுன ராசியில, 1.5 மாதங்கள் கடக ராசியில, மீண்டும் 6 மாதங்கள் வந்து 6.5 மாதங்கள் வந்து மீண்டும் இங்க மிதுனத்திலேயே இருக்க போகிறார். இதுதான் 3 செக்மெண்ட். இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். பலன் வந்து 5 விதமாக நம்ம பார்க்க போகின்றோம். அதாவது கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலும், ஆயில்யம் 4 பாதங்களிலும், பூசம் 4 பாதங்களிலும் பிறந்த நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் எப்படி இருப்பேன்? என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும்? அதாவது சொசைட்டில என்னுடைய இமேஜ், என்னுடைய குடும்பத்துல என்னுடைய இமேஜ், நண்பர்கள் மத்தியில் என்னுடைய இமேஜ், எனக்கு நானே எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய இமேஜை நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் முதல்ல பாயிண்ட். அதுல வந்து ஆரோக்கியம் எவ்வாறு இருக்க போகிறது? 3 செக்மெண்ட்ல இருக்கிறது. ஏன்னா சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அந்த பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நேரா வந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், பிறகு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப முயற்சியும் லாபமும் அஃபெக்ட் ஆயிடுமா? குரு அதுக்கு ஏதாவது பண்றாரா? சனி வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தொழில், ரெகுலரான தொழில், வம்பு வழக்குகள், நோய், கடன், எதிரி, இதெல்லாம் இருக்கிறது. இதுக்கு ஏதாவது குரு பண்றாரா? அப்புறம் ராகு கேத்துவார். 2ஆம் இடத்துல கேத்து வந்துட்டார். 8ஆம் இடத்துல ராகு. 8ஆம் இடத்துல ராகுனாலே பீதியும் பயமுமாக தான் இருக்கும். ராகு கேத்து பயிற்சிகளினுடைய பலனை நம்ம போடுவோம். அது பீதி. அதாவது 8ஆம் இடத்துக்கு ராகு போயிட்டாலே திடீர்னு ஏதாவது வந்து துரதிருஷ்டங்கள் நடக்குமான்னு எல்லாம் பயமுறுத்துவது. அப்படியெல்லாம் ஒன்று நடக்க போறது இல்லை. குரு அவ்வளவு அழகாக 12ஆம் இடத்துக்கு போய் உங்களை வந்து எப்படி வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்துவார். இந்த குரு வந்து உங்களை ஆசான் ஆக்குவார். அதாவது தலைவனாக தன்னையே தான் வழிநடத்தக்கூடிய, மற்றவர்களையும் வழிநடத்தக்கூடிய வகையில் நீங்கள் மாறப்போகிறீர்கள். அதுதான் வந்து முதல் டாபிக்காக நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது. 2வது வந்து என்னுடைய தொழில்ல நிறைய வெரைட்டி இருக்கு. 3வது வந்து என்னுடைய உறவினர்களுடன் நான், என்னுடன் உறவுகள். 4வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. 5வது சொத்துக்கள் சேர்ப்பனா அல்லது விற்பனா, இழப்பனா, எனக்கு வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற இந்த 5 டாபிக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல நான் எப்படி இருப்பேன். முதல் செக்மெண்ட், அதாவது இது வரைக்கும் லாப குருவாக இருந்த குருவாகப்பட்டவர் இப்ப வந்து 12ஆம் இடத்துக்கு நுழைகிறார். 12ஆம் இடத்துல உட்கார்ற குரு வந்து 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பிறகு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். நேரடியா பார்க்கறது 6ஆம் இடம் தான். கடன் தீரும், நோய் குறையும், எதிரிகள் ஒழிவர். ஏனென்றால் இந்த ஜாதகத்துக்கு குரு வந்து 6க்கு உண்டானவனே. அப்ப 6க்கு உண்டான குரு 6ஆம் இடத்தையே பார்த்தால் முதல்ல இந்த ப்ரெஷர் எல்லாம் நீங்கிறோம். கான்பிடென்ட்டா இருக்க போறோம். கடன், அதாவது பினான்சியல் இருக்கக்கூடிய அந்த டெட்ஸ் எல்லாம் வந்து குறைய போறதுங்கிறது எவ்வளவு பெரிய லாபமான ஒரு விஷயம். 6ஆம் இடத்தை குரு பார்த்தார். உங்களுக்கு எதிரிகளும் வலுவாக இருப்பார்கள், ஆனால் அவர்களால் உங்களை வீழ்த்த முடியாது, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள். அப்படிங்கும்போது ஒரு கான்பிடென்ட், ஒரு வாரியராக மாறப்போகிறீர்கள். அதாவது கடகராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி மற்றும் சனி மற்றும் ராகு கேத்துக்களுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு வாரியராக, அதாவது வாரியர்னா என்ன, யுத்த வீரனாக மாறப்போகிறீர்கள் அனாயாசமா. அதனால 12க்கு குரு போயிட்டாரு, பாக்யாதிபதி போய் மறைஞ்சிட்டாரு, எனக்கு எந்த லாபமும் வராது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால குரு வந்து 12ஆம் இடம் ஏறும் பொழுது நீங்கள் ஒரு ஆசானாக, ஆசிரியராக, அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். இன்னும் கூட சொல்ல போனா இன்ட்யூஷன்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நீங்களே வந்து உங்களை தெய்வீகமாக உணரப்போகிறீர்கள். 9க்கு உண்டானவன் 12ஆம் ஏறி உட்கார, 8க்கு உண்டானவன் 9ஆம் இடத்தில் உட்கார, 8ஆம் இடத்தை குரு பார்க்க, அப்படிங்கும்போது ஒரு அமானுஷ்யங்கிறது நெகட்டிவ் வேர்டு. அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னாக்கா ஒரு இன்ட்யூஷன் மாதிரி. அதாவது வந்து ஒரு ஆன்மீகம்னா அதையும் பயந்துடாதீங்க. சாமியார் அப்படியே திருவாடு தூக்கிட்டு போறது அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ராங் மீன். திருவாடு தூக்குறதெல்லாம் ஞானத்தினுடைய அந்த ஒரு பிரதீகம். அது வந்து தரித்திரம் கிடையாது. ஆமா, திருவோடுங்கிறது வந்து ஞானத்தினுடைய பிரதீகம். உள்ளுக்குள்ள வந்து, அதாவது நம்ம இவர் பட்டினத்தாரை கேட்டார் இல்லையா, நீ வந்து ராஜா கேட்டாராம் பட்டினத்தார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டே உட்கார்ந்துருக்க, இங்க வந்து உட்கார்ந்துருக்க, என்ன உனக்கு கண்ட அப்படின்னா, நான் இருக்க நீ நிற்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னது வந்து ஞான நிலையில், அதாவது வந்து நான் இருக்கேன்னாக்கா நான் ஞானத்துல தைரியமா இருக்கேன், நீ இன்னும் பயந்துகிட்டு இருக்கிற, இன்னும் இன்செக்யூரிட்டியில இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஞான நிலை வரும்.
தரித்திரங்கிறது வேற, ஞானம் என்பது வேற. ஞானம் அப்படிங்கிறது லட்சுமி கட்டாட்சத்தோட இருக்காது. அதனாலதான் தெய்வங்களுக்கு நம்ம அத்தனை செல்வங்களையும் தெய்வத்துக்கு நம்ம கொடுத்தோம். ஏன்னா மனதளவுல நம்ம செல்வந்தன் ஆகிறோம். ஆனால் இங்க மனதளவில் மட்டுமல்ல, உண்மையிலுமே மெட்டீரியலிஸ்டிக்காகவும் சக்சஸை அடைய போகிறீர்கள். சில விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும், அதையும் நான் சொல்லிடுறேன். அதை அதனுடைய டாபிக்ல சொல்றேன் நான். அப்படிங்கும்போது நீங்கள் கான்பிடென்டாக இருக்க போகிறீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்று பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை, அதாவது இந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட இந்த இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய யூரினல் பிளாடர், பிறகு லார்ஜ் இன்டெஸ்டைன், பேக், லோவர் பேக், இதுலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக பௌர்ணமி என்று அம்பிகையினுடைய வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் கூட காஞ்சி காமாட்சி போன்ற பெரிய கோயில்களில் பௌர்ணமி என்று நவாவரண பூஜையானது நடக்கும். அந்த நவாவரண பூஜையில் கலந்து கொள்வது, அன்றைக்கு அம்பிகையை தரிசனம் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்ப ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல வயிற்று கோளாறுகள் தான் நம்ம கொஞ்சம் இதை பண்ணணும். அப்போ ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல வயிற்று கோளாறுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அப்புறம் ஸ்கின் டிசீஸ், இந்த ஸ்கின் டிசீஸ் மேக்சிமம் 2 காரணத்துல தான் வரும். என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சுவாச மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ, அப்புறம் மலச்சிக்கல், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆக்டிவேட்டடா இல்லாதப்போ. அதனால கொஞ்சம் பிராணாயாமம் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். உண்மையிலேயே 12ஆம் இடத்து குரு யோகா பண்றதுக்கு, ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்கிறது, கோயிலுக்கு போறது, யாத்திரை போறது, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் தீர்த்தம் ஆடிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாரு. அதனால உள்ளுக்குள்ள ஒரு தெய்வீகமானதும், பிறகு அந்த லட்சுமி கட்டாட்சத்துடன் கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டா சௌபாகியமும் மலரக்கூடிய நேரம். என்ன சுவாமிகளே 12ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார், பாக்கியஸ்தானத்துல சனி உட்கார்ந்து லாபஸ்தானத்தை கெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னாக்கா கிடையாது. ஏனென்றால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 8க்குண்டானவன் 9ல உட்கார்ந்து 8ஆம் இடத்தினுடைய பலனை கொடுக்க முடியாது. 8ஆம் இடத்தினுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா திடீர் சோகம், திடீர் துக்கம், திடீர் நஷ்டம், அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ அதற்கு நேர் எதிராக, ஏன்னா அங்க போய் ராகு உட்கார்ந்து இருக்க போறார், அந்த ராகுவை குரு பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபம் தான் வரும். அதனால ஆரோக்கியத்திலும் சரி, பிறகு மன ஆரோக்கியத்திலும் சரி, உற்சாகத்திலும் சரி குறைவு ஒன்று இருக்க போறது இல்லை. அம்பிகையினுடைய வழிபாடு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பிகையை தரிசனம் பண்ணுவது, பௌர்ணமி என்று தரிசனம் பண்ணுவது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பிறகு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஜபத்தை எடுத்து அதை அப்படியே நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள், ரகசியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜோதிடம் கற்பதற்கு உண்டான ஒரு டைம் இது. ஆமா, அதே மாதிரி ஹிடன் வித்யா, அதாவது மறைபொருள் கல்வி அப்படிங்கிறது, வேதாந்தம் படிக்கிறது, ஜாதகம் படிப்பது, வானவியல் படிப்பது, அதாவது ஆயுர்வேதம் படிப்பது, இதெல்லாமே அதாவது மறை கல்வி என்பது பொருள். ஆயுர்வேதமும் அப்படிதான். நம்ம இப்போதைக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வருமுன் நோயை காப்பதற்கு ஆயுர்வேதுக்கு ஒரு பெஸ்டா வருது. அக்குபஞ்சர் கற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்று வைத்திய முறைகள் அத்தனையுமே குருவை சார்ந்தது. 12ஆம் இடத்துக்கு வரும். அது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதனால டோன்ட் வரி. பேங்க் பேலன்ஸ்னாக்க கொஞ்சம் நம்ம செலவு அதிகமா பண்ணிடுவோம், அதை மட்டும் நம்ம குறைச்சிக்கிடணும். சரி, அடுத்தது பிசினஸ். இந்த பிசினஸ்ல தான் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நம்ம டிவைட் பண்ணுவோம். சொந்த தொழில், பிறகு ஜாபுக்கு போறது. ஜாபுக்கு போறதுல பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இருக்கிறது, உள்நாடு இருக்கு, வெளிநாடு இருக்கு. சரி, சொந்த தொழிலுமே உள்ளூர் வெளியூர் இருக்கு. முதல்ல சொந்த தொழில நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சொந்த தொழில் செய்பவர்கள் குரு 12ஆம் இடத்துக்கு போன உடனே முதல்ல எதுல அதிகமான ஓட்டைகள் மூலமாக செலவாகிறதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிங்க, அதை மட்டுப்படுத்துங்க. அப்புறம் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. நீங்கள் டைரக்டா மணியை யூஸ் பண்ண முடியாது கூட. லேண்ட், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்கள், பிறகு பில்டர்ஸ், பில்டிங் வாங்கி விற்பவர்கள், பிறகு வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்கள், பழைய வண்டிகளை வாங்கி விற்பவர்கள், பிறகு கார் கம்பெனி வைத்து நடத்துபவர்கள், பிறகு லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே எல்லாம் வெளியூர் சம்பந்தப்பட்டது எல்லாமே. இது அத்தனை பேருக்கும், இவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல லாபம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு பார்ட்னர் வேண்டும். இவர்கள் மணியை டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது, ஏனென்றால் 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால. ஆனால் குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து
அவர் வந்து முதல் 3 மாதங்கள் வந்து எல்லா பிசினஸ்மேனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான டவுன் ட்ரெண்டை தான் கொடுப்பார். அதிலும் கூட செவ்வாயினுடைய காரகத்துவமாகிய கட்டிடம் சம்பந்தப்பட்ட, பிறகு பூமி சம்பந்தப்பட்ட, பிறகு வந்து சிவில் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது வந்து பவர் ஓரியன்டட் ஜாப் சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான ஜாப்களுக்கு முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும், எப்பொழுது அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுறாரோ அப்பவே வந்து அவ்வளோ அதிகமான நல்ல பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அங்க போயிடுறாரு புனர்பூச நட்சத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரே புனர்பூச நட்சத்திரம் தான். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு மகத்தான லாபம் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆகட்டும், தன்னுடைய இருப்பிடங்கள்ல வந்து தன்னுடைய பழைய வீடை புனர் நிர்மாணம் பண்ணுவதாகட்டும், சொத்துக்கள் வாங்குவதாகட்டும், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அமைப்பு. பேங்க்ல வந்து வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பீரியட். கொஞ்சம் கணக்கு வழக்குல ஜாக்கிரதையா இருக்கணும். கடன் பெற்று லோன் வாங்கி வீடு கட்டுவதற்குண்டான விஷயங்கள் நிறைய உண்டு. கடன் பெற்று, அதாவது பினான்சியல் வந்து பண்ணுபவர்களுக்கு இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து பண்ணினோம்னா நல்லபடியாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக, அந்த கேத்து இருக்கிறதுனால மணியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் இன்னொருத்தர் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி கல்வி ஸ்தாபனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள். பிறகு டிசேபிள்டு குழந்தையை வைத்து, அதாவது டிசேபிள்டுனாக்கா மென்டலி சேலஞ்சு அல்லது ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரியான அந்த ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு இது வந்து வரப்பிரசாதமான ஒரு அமைப்பு. நிறைய உங்களுக்கு வந்து பினான்சியலா கவர்மெண்ட்ல இருந்தே சப்போர்ட் கிடைக்கும். சரி, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எல்லா தொழில்களும், முக்கியமாக நான் பார்ப்பது, நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கிளாத், அதாவது கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்ற தருணம். வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு அனுப்புறது நல்ல ஏற்ற தருணம். பிறகு ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட்டுக்கு போறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வெளிநாடுகளுக்கு போறது, வெளியூர்ல வந்து வேலை கிடைச்சா உடனே நீங்க அங்க ஜாயின் பண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். சரி, இப்ப கவர்மெண்ட்ல இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள் கட்சி மாறும் பொழுது ஜாக்கிரதையாக கட்சி மாறுங்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பதவி அங்க கிடைக்காம போகலாம். அதுல கொஞ்சம் டிராபேக் இருக்கு. பாக்கியம் வந்து அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கார்பரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், கார்பரேஷன்ல ஒர்க் பண்றவர்களும் சரி, அதன் நிமித்தமாக கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கும் சரி, இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நீங்க வந்து சைன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுல கொஞ்சம் வந்து ஏதாவது லூப் ஹோல் இருந்ததுனாக்கா நம்ம வந்து லீகலி வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகலாம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். கல் குவாரி, ஆயில் அண்ட் கேஸ், ஃபினாயில், இந்த மாதிரியான குடிக்க முடியாத திரவியங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு, ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு, புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த சனி காரகத்துவம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுபவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. அதாவது 8ஆம் இடத்தினுடைய நெகட்டிவ் இல்லாம 9ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களை, அதாவது தன்னுடைய 7ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களை சனி செய்ய போகிறார். ஒரு கேந்திராதிபதி, எழுக்குண்டானவன் கோணத்துல வந்து உட்காருவது, அதுவும் குருவனுடைய ஸ்தானத்தில் உட்காருவது, அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சனி காரகத்துவத்தில் இருப்பவர்கள் தானே ஒரு சின்ன முதலாளி மாதிரி அவர்கள் டீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு பியூட்டி தான். அதாவது நெகட்டிவாக வந்து பார்க்கக்கூடிய விஷயத்துல எத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு பாருங்களேன். அதை 12ல போனா விரயம், நம்ம செலவுகளை அதிகமா படுத்துவோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதனுடைய அமைப்பு, அந்த நேரத்துல சனி எங்க இருக்கிறார், ராகு கேத்து எங்க இருக்கிறார். நான் சொல்லிட்டேன், ஓட்டக்கை தான். 2ஆம் இடத்துல கேத்து போனா ஓட்டக்கை ஆயிடும். அதாவது நம்ம கிட்ட பைசா வந்ததுன்னா எல்லாத்துக்கும் காலி ஆயிடும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நான் வந்து சைட்ல ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இது நல்ல காலமே. ஏனென்றால் சனியினுடைய அமைப்பு, 7க்குண்டானவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாக்கியமே. அதனால வெளிநாட்டில் இருப்பவர்கள் சைடா வந்து நான் ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், பிரைவேட்டா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ட்ரேடர்ஸுக்கும் இது ஒரு நல்ல டைமு. சரி, யாருக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, எல்லாருக்குமே நான் சொல்றது மணி ஹேண்டலிங். நீங்க எந்த வேலை பண்ணினாலும் மணி ஹேண்டலிங் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை வந்து இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, படிச்ச படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு படிச்ச படிப்புக்குண்டான வேலையை கொஞ்சம் தூரத்துல வந்து பண்ணி கொடுப்பார். தாராளமா இது அம்பாளுடைய வழிபாடு தாராளமா பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல லாபங்கள்
அதாவது ஜாப் வந்து நியூ ஜாப், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட கூடின ஜாப் வந்து கிடைப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு எந்த தொழிலாக இருந்தாலும் ஃபாரினுடைய அந்த ஒரு கனெக்ஷன் அல்லது வெளியூர் கனெக்ஷன் கொள்ளும்போது நமக்கு ஃபினான்சியலி நம்ம வந்து நல்ல ஒரு சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான ஒரு ஹேத்துவாக இருக்கிறது. பிறகு ஹோட்டல் பிசினஸ் பண்ணுபவர்கள், கடல் சார்ந்து, அதாவது வந்து கடற்கரையோரம் அல்லது ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம், ரிசார்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினா நமக்கு நல்ல வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொல்லிட்டேன். மேக்சிமம் வந்து தொழிலை கவர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து உறவுகள். எந்த உறவுகளோட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி உறவுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. குரு வந்து என்னதான் இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்தை பார்த்துறார், ராகுவை பார்த்துறார். ஆனாலும் கூட கேத்து, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது கொஞ்சம் வெளியூர் போகக்கூடிய, கொஞ்சம் கேப், ரொம்ப தூரமாக தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க தமிழ்நாட்டில் இருந்தா காஞ்சிபுரம் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அந்த மாமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுதான் ரெமெடி. அல்லது கணவன் மனைவியோட இருக்கக்கூடிய, அதாவது சிவன் பார்வதி திருமணம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லையா, திருப்பரங்குன்றம் போயிட்டு வழிபாடு செய்துவிட்டு வரலாம். சரி, அதன் பிறகு தந்தையினுடைய அந்த ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை சொத்துக்களை வந்து டீல் பண்ணும்போது அதுல கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரருடைய உறவுகளில் மூத்த சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வந்து ஏதாவது ஒரு சகோதரர்கள், மூத்தவராகட்டும் இளையவராகட்டும், ஏன்னா 2 இடத்தையுமே அவர் பார்க்கிறார், சனி பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. மற்றபடி சத்துருக்கள், எதிரிகள் என்கின்ற உறவுகளில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். எதிரிகள் என்கின்ற உறவுகள் அழிந்துபட்டு போயிடும். அப்புறம் நமக்குன்னு ஒரு நோயோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, நோயினுடைய தீவிரம் எல்லாம் வெகுவாக குறையும். கடனுடைய அந்த தாக்கம் வந்து வெகுவாக குறையும். வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து நம்ம விட்டு விலகி வந்து விடலாம். ஏனென்றால் அதாவது குருவும் பார்க்க, சனியும் பார்க்க, அது குருவனுடைய இடமாக இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வம்பு வழக்குகளிலும் உங்களால் வெல்ல முடியும். அதே போல உங்களுடைய நோயையும் வென்று உங்களால் வெளியில் வர முடியும். அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல எல்லாத்துலயுமே நான் இப்ப நான் சொல்லிட்டு வந்த அத்தனையுமே இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. 2வது செக்மெண்ட்ல, அதாவது நான் சொல்றது உங்களுக்கு 18th அக்டோபர்ல இருந்து 5th டிசம்பர் வரைக்கும் அப்படியே எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடும். நீங்க வந்து பணத்துல வந்து உங்களால நல்ல ஒரு டிசைன் பண்ணி, ஒரு பிளான் பண்ணி பணத்தெல்லாம் செக்யூர் பண்ணிக்க முடியும். அந்த நேரத்துல உங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிராபேக்கும் கூட வந்து பணத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு எல்லாமே பக்காவா அமைஞ்சிடும். அதனால இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் முதல் செக்மெண்ட்ல ஆரம்பிக்கும் போது, 2வது செக்மெண்ட்டுக்கு போகும்போது அப்படியே நன்மைகள் கூடி 3வது செக்மெண்ட்ல மறுபடியும் நான் சொன்ன அத்தனை தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து இந்த வருஷம் எண்டுல வந்து நீங்கள் உங்களுடைய பிசினஸ் விங்ஸை வந்து நல்ல பெரிய லெவல்ல பண்ணிருப்பீங்க. அதே போல உறவுகள்ல ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அதாவது குடும்பத்திலேயே ஒரு நல்ல இமேஜ் இதெல்லாம் வரப்போறது. அதனால இந்த 3 செக்மெண்ட்ல முதல் செக்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங், 2வது செக்மெண்ட்ல எல்லாம் செட்டில்மெண்ட், 3வது செக்மெண்ட்ல வந்து அதாவது என்ன சொல்றது, ராஜபாட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? சரி, படிப்புகள்ல என்ன அப்படின்னாக்கா, படிப்புகள்ல வந்து அந்த ஒரு 7th 8th போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து உடல் நலம் இல்லாம போறது, சுவாமிஜி பயமுறுத்தாதேள் அப்படின்னு சொல்ல வேண்டாம், உள்ளதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் இந்த சனியினுடைய பார்வையும் அவருடைய அந்த வீட்டினுடைய அமைப்பையும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு 10th இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆகாரம், ஹாஸ்டல்ல இருந்தார்கள் அப்படின்னா என்ன சாப்பிடுகிறார்கள், என்னத்துக்கு வந்து இதை பண்ணுகிறார்கள். ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து வெளியில போன கண்டதை சாப்பிடு, ஜங்க் ஃபுட்டு, அது இல்லாம லாகிரி வஸ்துக்கள் நிறைய இருக்கு. அதாவது அந்த என்ன பானு அது இதுன்னு ஊர்பட்டது இருக்கு. நமக்கு சில டொபாக்கோ, நமக்கெல்லாம் சிலதெல்லாம் தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிடக்கூடாது. கேத்து வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது கடகராசி அன்பர்கள், அவர்களுக்கு வந்து சின்ன சின்ன வயசுல இருப்பவர்கள், உங்களுடைய குழந்தை கடகராசியா இருந்தா அதுலயும் குறிப்பாக பூஷ நட்சத்திரமாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மற்றபடி ஆராய்ச்சி கல்வி அன்பர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம், தன்னுடைய தீசிஸை வந்து சப்மிட் பண்றது. வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து ரீசர்ச் வந்து PhD பண்ண போறேங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கும். படிச்ச படிப்புக்கு வெளியூர்ல, ஆனா வெளியூர்ல கொஞ்சம் தூரமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.
முயற்சி பண்ணுங்க. அதாவது விசாலமாக திங்க் பண்ணுங்க. படித்து பட்டம் முடித்த அத்தனை பேரும் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க. உலகம் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற மாதிரி எங்க வேலை கிடைச்சா அந்த ஆண்களோ பெண்களோ, இப்பெல்லாம் வந்து பெண்களும் சரி சமம் தானே, அவர்களும் போயிட்டு வாங்க, நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். கடைசியில சொத்துக்கள் வாங்குவோமா போமா. இந்த குரு பயிற்சியில வந்து ஏதாவது ஒரு லேண்ட் வந்து விற்க வேண்டும் அப்படின்னாக்கா முதல் செக்மெண்ட்டை விட்டுடும். 18th அக்டோபர்ல இருந்து 15th டிசம்பருக்குள்ள பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதங்கள் இருக்கு இல்லையா, முதல் 5 மாதங்கள் வேண்டாம். உங்களுடைய சொத்துக்களை விற்கணுமா 18th அக்டோபருக்கு அப்புறம் 2வது செக்மெண்ட் அல்லது 3வது செக்மெண்ட். 2வது செக்மெண்ட்டுக்கு நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. 3வது செக்மெண்ட் சொத்துக்கள் வாங்க வேண்டுமா இப்ப இருந்தே பிளான் பண்ணலாம். ஆனா இந்த 18th அக்டோபர்ல இருந்து 5th டிசம்பருக்குள்ள வாங்கினா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால சொத்துக்கள் வாங்குவதில் தவறில்லை, வாங்கத்தான் போகிறீர்கள். அதுல விரயம் அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிற நகைகள் போதும், அதை நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல சில கொஞ்சம் அதிருப்திகள்லாம் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. ஆனாலும் அந்த சனியினுடைய பார்வை எங்க இருக்கிறதுனால, குருவோட அவர் சம்பந்தப்படுறதுனால, குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்து குரு அவருடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த 3 செக்மெண்ட்டுகளிலும் உங்களுக்கு பெரியோர்களுடைய சொத்துக்களுடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார், பாக்கியத்துல சனி உட்கார்ந்துட்டு எல்லா இது பண்றார், 2ஆம் இடத்துல கேத்துவும் ராகு வந்து 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் கஷ்டமான பீரியட் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சொந்த முயற்சினால சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சனி வந்து பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பராக்கிரமஸ்தானம், அது கெடாது. இன்னும் கொஞ்சம் உழைப்பு தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 3ஆம் இடம் வந்து நட்பு, சனிக்கு வந்து நண்பனாகிய புதனுடைய இடம் தான் அது. அதனால அவர் நல்லபடியாக தான் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆனால் மேல வந்துடும். அதே போல 3ஆம் பார்வையாக அவர் வந்து சனி வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, அதுவும் அவருடைய நட்பு இடம். அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கிறது குருவனுடைய. அப்போ குரு வந்து 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் வந்து குருவனாலையும் சனியினாலையும் பார்க்கப்படுறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அதனால வீரியம் மிக்கவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக கடகராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் மாறப்போகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு அம்பாள் துணை நின்று அனைத்து சௌபாகியங்களையும் பிறகு சொத்துக்களையும் சேர்ப்பதற்கு அனுகிரகம் செய்வாள் என்கின்ற அந்த நம்பிக்கையுடனும் பிரார்த்தனையுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பூர்ண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.